இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா அஜய் டிஷன் தனுஷா நடித்த பூக்கி எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஹீரோவான அஜய் டிஷனும் ஹீரோயினான தனுஷாவும் காரில் போயிட்டுருக்காங்க. சண்டை முத்தி கார்லேருந்து வெளியே வந்து மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. பிரேக்கப்பும் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த 2 பேரும் பிரேக்கப்லேருந்து வெளியே வர்றதுக்கு பல வேலைகள் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. அஜய் டிஷன் கன்வின்சிங்கான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் கேர்ள் ஃப்ரெண்டோடைய அப்பாவை மீட் பண்ணுற சீன் ஆகட்டும், ஒரு சில இமோஷனல் சீன் ஆகட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. தனுஷா டெபியூ பண்ணியிருக்காங்க. நடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம். பாண்டியராஜன் ஹீரோக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு. ஹீரோவான அஜய் டிஷன் வீடு வாங்கி தரும்போது பாண்டியராஜன் கொடுக்குற ரியாக்ஷன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த இமோஷன் சீன் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் சியாரா சர்மா, அஸ்வின் ராம், ஆதித்யா கதிர், விவேக் பிரசன்னா, சுனில் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கணேஷ் சந்திரா, சினிமோட்டோகிராஃபி அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சினிமோட்டோகிராஃபராக இருந்திருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மரணம் மொக்கையாக இருந்தது, அதுக்கு செகண்ட் ஹாஃப் பெட்டர்னு நம்ம சொல்லலாம். 90 கிட்ஸுக்கு கவர் பண்ணுறதுக்கு எடுத்தாரா இல்லை 2K கிட்ஸுக்கு கவர் பண்ணுறதுக்கு எடுத்தாரான்னு தெரியல. ஆனால் எந்த கிட்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கிறது டவுட்டு தான். படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம். பிரேக்கப்லேருந்து வெளியே வர்றதுக்கு பல வேலைகள் செய்கிறாங்க ஹீரோயின். ஹீரோ அனிமே பார்க்குறாரு, பைக்கிங் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஜிம்முக்கு சேர்றாரு. ஹீரோயின் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், ஸ்ட்ரெஸ் ஷாப்பிங், போலீஸ் சாமியார்கிட்ட மாட்டிக்கிறதுன்னு ரேண்டமாக சீன் வந்து போயிட்டே இருக்குது. எந்த சீனுமே சுவாரஸ்யமாக இல்லை. டைரக்டர் சிம்பு ஃபேன் போட்டிருக்கு. சிம்பு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறது, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் பேசுகிறதுன்னு அவரோட வீடியோ கிளிப்பிங்ஸை அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில சீனில் சிங்க் ஆகுது, ஒரு சில சீனில் அது ஏன் தான் வருதுன்னு நமக்கு தோணுது. ஹீரோ அஜய் இன்ஸ்டாகிராம் பார்க்குறாரு. அது விஷுவலைசேஷனாக லவ் டுடே மாதிரி ஒரு சில சீன்ஸை ஞாபகப்படுத்துது. அது பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை. லவ் டுடே மாதிரி இருக்கும் அப்படின்னு நாம் நினைப்போம் அப்படின்றதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டாக ஆதித்யா கதிரை வேறு நடிக்க வச்சுருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் எப்படி லவ் பண்ணாங்கன்னு டீட்டெயிலிங் எதுவும் சொல்ல. அதனால் அவங்க பிரேக்கப் பண்ண பிறகு அவங்க ஒன்று சேர்ந்தா என்ன, சேரலனா என்ன அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பிரபலமான மொக்க காமெடி முத்துராஜை காமெடியில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. படமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. விஜய் ஆண்டனி தான் இந்த படத்துக்கு எடிட்டர். விஜய் ஆண்டனி இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஏஐயில் எமன் மூவியில் வர கெட்டப்பில் வந்து சூச்சு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ஃபன்னி பீப்புள் இந்த ஃபன்னி வேல், ஆனால் இது ஃபன்னியாக இல்லை. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன் முன்னாடி ஹீரோ ஹீரோயினோட இமோஷன் சீன் வருது, அது ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வர சீன் வரைக்குமே ஆடியன்ஸை கொலையாக கொள்கிறாங்க. மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி தான். பிஜிஎம் சுமாராக தான் பண்ணியிருக்காரு. பாட்டு அவர் ஸ்டைலில் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. எதுவுமே மனசில் நிற்கல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சுவாரஸ்யமே இல்லாத லவ் ஸ்டோரி, ரொம்பவே பொறுமை சோதிக்குது, பிலோ ஆவரேஜாக முடியுது இந்த பூக்கி. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.